Hello guys, welcome to our channel Momandprem. இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி வச்சு சூப்பரான மொறுன்னு ஒரு கூழ் வத்தல் அம்மா பண்ணியிருக்காங்க. A to Z எப்படி கஞ்சி காய்ச்சணும், எப்படி ஊற்றணும், எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, மொறுன்னு நல்லா நீங்கள் ஒரு சைடிஷாக எடுத்துக்கலாம். இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எப்படி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நாளைக்கு பச்சரிசியில் வடகம் போட போகிறேன், கூழ் ஊற்ற போகிறேன். அதுக்கு இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போமே நனைய போட போகிறேன். நனைய போட்டு 4 மணிக்கு எஞ்சி அரைச்சி ஒரு 6 மணிக்கு ஊற்றிடுவோம். இது எவ்வளோ அரிசி? இது ஒரு பக்கம் அரிசி, ரேஷன் பச்சரிசி தான். ஒரு பக்கம் அரிசி ஊற்றிருக்கேன். ஒரு பக்கம்னா 1 கிலோ. 1 கிலோ போட்டிருக்கப்போ? ஆமாம், 1 கிலோ போட்டிருக்கேன். சரி, ஊற போட்டாச்சு. நல்லா ஊறட்டும். நாளை காலைல அரைக்கதான் பார்க்கலாம். The next day. திருப்பி நல்லா களைஞ்சி 4 ஆட்டை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கிடுங்க இந்த அரிசி. இப்போ அரைக்க போகிறேன். 1 மணிக்கு ஊற போட்டேன், அரைக்கலான்னு பார்த்தேன், தூங்கிட்டேன். இப்போ 6:30க்கு அரைக்க போடுவேன். அதுக்கப்புறம் காய்ச்சி ஊற்ற வேண்டியது. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். கூழ் காய்ச்சதுக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 குடம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் கேஸாக வச்சுருக்கேன். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா 1 மணி நேரம் அரைஞ்சிட்டு இப்போ நான் வலிக்க போகிறேன். இப்போ கூழ் காய்ச்சதுக்கு நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 20 கிராம் காயப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 10 கிராம் சீரகம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வெட்டி கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி முட்டி விழுந்துடும். நாங்கள் ஊற்றும் போதே கிண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அப்படியுமே கொஞ்சம் சின்ன கட்டிக்கிட்டே வந்துட்டு, நீங்களும் செய்யும் போது பார்த்து கிண்டுங்க. இன்னும் வேவதுக்கு ஒரு 20 நிமிஷமாக தான் ஆகும். இன்னும் வேவதுக்கு அரைக்கும் போது ஒரு குத்து போட்டிருக்கேன், அப்படியே ஒரு அரை குத்து போட்டேன். இப்போ உப்பு உரைக்காத மாதிரி இருக்கு. இப்பவும் ஒரு மிளகான்னு போடுறேன். உப்பு நீங்களும் பார்த்து போடுங்க. இப்போ பாருங்க, நல்லாவே வெந்து வந்துட்டு இப்படி மேலே ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வருது. நினைக்க இந்த வாரத்தில் நம்ம இறக்கிற வேண்டியதுதான். நல்லா கூழ் வாடையே நல்லா வந்துட்டு இறக்கிற வேண்டியது. நடுவுல அப்படி இந்த பால் ஆட மாதிரி தங்கும், அதான் கரெக்டானது. இது நம்ம கட்டியாக இருக்குன்னு நினச்சேன். நான் கிளறியோட கரெக்டாக வந்துட்டு இப்போ பாருங்கள், கட்டி அளவாக தெரியலை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஸ்டேஜில் நான் கிண்டும் போதே அந்த ஒரு மாதிரி ஆடை சுற்றி வரும். இப்போ நானும் என் பையனும் ஊற்ற போகிறோம். நல்லா இப்போ நல்லா உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் வெந்நி கொதிக்க வச்சு அப்புறம் ஊற்றும் போது நல்லா கிளறி கொண்டு ஊற்றிடுங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக இருக்காது. கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு மெதுவாக நல்லா இருக்கும். இப்போ கூழ் வத்தல் ஊட்டத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரேஷன் கடையில் கொடுக்குற வேட்டி தான். அந்த வேஷ்டியில் நல்ல தண்ணி ஈரம் நினச்சிருக்கோம். ஈரம் நினச்சிட்டு நானும் அம்மாவும் சேர்த்து விரிச்சிருக்கோம். 2 பேரும் சேர்த்து விரிச்சாச்சு. இப்போ நம்ம காய்ச்சிருக்க கூழை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ கூழ் வத்தல் ஊற்ற ஆரம்பிக்க போகிறேன். டயம் வேறு ஆகிட்டு, டயம் 9:30 தாண்டிட்டு எப்படி தான் ஊற்றிட்டு இறங்க போகிறோமோ தெரியல. ஊற்ற போகிறோம். ஐயா உண்டு, ஐயா. இப்போ அம்மா ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் கூட சேர்ந்து ஊற்ற போகிறேன். வெயில் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம ஊற்றிட்டு பாதியில் பார்க்கலாம். இதே மாதிரி கரண்டி எடுத்துருக்கோம், சின்ன குழி கரண்டி. அந்த கரண்டியில் நம்ம உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவை ஊற்றிக்கோங்க. சில பேர் இது ஒன்றா ஊற்றுவாங்க. நாங்கள் இதை 1 ஸ்பூன் எடுத்து 2 வடகமாக ஊற்றுவோம்.
இப்போ 2வது வெட்டி ஊற்ற போகிறோம். இப்போ இதுவும் விரிச்சாச்சு. இப்போ இதுலேயும் சீக்கிரமாக ஊற்ற வேண்டிதான், வெயில் பயங்கரமாக வந்துருச்சு. அவசரமாக ஊற்றியாச்சு, வெயில் தாங்க முடியல. காலம்பரை ஊற்றிடலாம் நினச்சேன். எப்படினாலும் எங்களுக்கு டைம் நேரம் ஆயிடுது. 2 வேட்டி 2.5 வேட்டி ஊற்றிருக்கோம். நாங்கள் காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்து காமிக்கோம். இது வந்து முந்தா நாள் போட்டு வச்ச நேற்று ஒரு காய போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு காய போட்டு வச்சா ரொம்ப நல்லது. அதனால் இன்னைக்கு ஒரு காய போட்டிருக்கோம். நல்லா காஞ்சிட்டு அதுக்கு இன்னொரு காய போட்டு வைக்கணும். இது வந்து 1 வருஷம் இருக்கக்கூடிய வத்தலை, 1 வருஷம் இருக்கலாம், அழகாக இருக்கும், ஒன்றும் செய்யாது. அதனால நம்ம கூட திருப்பி காய போட்டு வச்சா ஒன்றும் செய்யாது. காய்ஸ், இப்போ நம்ம வத்தல் காய வச்சுருந்தோம், அது எப்படி இருக்குன்னு எடுக்க வரலாம். சாயந்தரம் 6 மணி போல் ஆயிடுச்சு. பாருங்கள், காஞ்சி போய் நல்லா சுருண்டு கிடக்குது கீழே ஃபுல்லாக. இங்கே ஒன்று சுருண்டு கிடக்கு, அங்கே பாருங்க. இதெல்லாம் எப்படி இருந்தது, எப்படி ஆகிட்டு காஞ்சி நல்லா சுருண்டுட்டு வத்தல் நல்லாவே காஞ்சிருச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், காஞ்சனால தான் தரையிலேருந்து உளுந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக காஞ்சி வந்திருக்குன்ட்டு. இதை நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவுமே நல்லா காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சி இப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது தான் அது வந்து பறக்கும். நல்லாவே காஞ்சிருச்சு. நான் இடத்துல எடுக்கும் போது காட்டுறேன். அப்படி மடித்து கொண்டு போயிடுவோம். 3த்தையும் அப்படி பெட்ஷீட் மாதிரி மடித்தாச்சு. இப்போ கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ கூழ் ஊற்ற நல்லா காஞ்சிட்டு வேட்டியை மாற்றி எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி தொளிச்சு, நல்லா 1 நிமிஷம் தண்ணி தொளிச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து 1 நிமிஷம் ஊற போட்டு எடுத்துடலாம். நல்லா டாப்டப்போ நல்லா வந்துடும். தொளிச்சு தான் விடணும். என்ன பாருங்க, நான் எப்படி தொளிச்சு விட்டோம்னு என்ன பாருங்க. இப்போ தண்ணி ஊற்றினோன்னு இப்போ அழகாக டாப்பாக நல்லா வருது பாருங்க. அதை எடுத்து நம்ம இன்னொரு வெட்டில் போட்டு விடணும். நைட்டு போல் ஸ்பேன் காற்றுல காய வச்சு ஒரு காலையில் எழுந்தோன்னு வெயில் தூக்கி காய வச்சிடணும். இப்படி எடுத்தாலே வந்துடும் ஃபுல்லாக. ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். நானே ஒரு கை வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேங்க பாருங்கள். Two hours later. 11:30க்கு ஆரம்பிச்சு 1:30க்கு முடிஞ்சிருக்கு. எடுத்தாச்சு. நாளை காலையில் வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். The next day. மறுநாள் காலையில் ஒரு 10 மணி போல் ஆச்சு. நான் மேலே போய் காய வச்சுட்டு வர போகிறேன். நல்லா ஒரு நாள், இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காய்ச்சாலே போதும். பார்க்கலாம். இப்போ நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பழைய கட்டில் மேலே கிடக்கு, அது மேலே தான் விரிச்சு விட்ருக்கேன். நல்லா விரிச்சு விட்டு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக காயட்டும். காஞ்சால் நம்மளுக்கு நல்ல ரேஷன் அரிசி பச்சை அரிசியில் கூழ் வத்தல் ரெடி. நல்லாவே வத்தல் காஞ்சிட்டு இப்போ பொரிச்சு பார்க்க போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொரிக்க போகிறேன். கூழ் ஊற்றி நல்லா பொரிச்சாச்சு. என்ன பாருங்கள், நான் சூப்பராக வந்துட்டு சாப்பாடுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. பச்சை அரிசி தான் போட்டேன், ரேஷன் கடை பச்சை அரிசி தான் போட்டேன். நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. சாப்பிட மொறு நல்லா இருக்குது. என்ன பாருங்கள், அழகா சூப்பராக பொரிச்சு சாப்பிடுக்கு மொறு நல்லா இருக்குது. இந்த கூழ் ஊற்றலை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.